சொந்த வீட்டுக் கனவை சுமந்து கொண்டு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை சொந்தங்களுக்கும், இடம் வாங்கி விட்டு வீடு கட்ட முயற்சிக்கும் என் அருமை பந்தங்களுக்கும், இந்நாளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையில் எவ்வித தடையுமின்றி நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். சொந்தங்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரடி என்றால் என்ன, ஒரு சதுரம் என்றால் என்ன, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சதுரடி என்றால் 4 பக்கமும் ஒரு அடியை கொண்டது ஒரு சதுரடி என்று நாம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படை விஷயம் தெரிந்தால்தான் எத்தனை சதுரடி வருகிறது ஒரு ரூமிற்கு என்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு சதுரம் என்றால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சதுரத்திற்கு 4 பக்கமும் 10 அடியை கொண்டது ஒரு சதுரம் ஆகும். அதாவது 100 சதுரடி கொண்டது ஒரு சதுரம் என்று எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, ஒரு சதுரடிக்கும் ஒரு சதுரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 199 சதுரடி வித்தியாசம் உள்ளது. ஒரு சதுரடிக்கும் ஒரு சதுரத்துக்கும் அடிப்படை வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால்தான் ஒரு சதுரடிக்கு இவ்வளவு என்று ரேட் சொல்கிறார்களே, அதை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். ஒரு சதுரத்துக்கும் ரேட்டு சொல்வார்கள், ஒரு சதுரடிக்கும் ரேட்டு சொல்வார்கள். அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படையான விஷயம் உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு பதிலாக நான் வீடியோ அளிக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பில்டிங் சம்மந்தப்பட்ட A to Z வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.